ஓகே, ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெயை கண்ணா ஆப்பனான்னு ஊற்றுறோம். இல்லை அளவா. அப்புறம் இதில் வந்து கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் இருக்குது, யுரேனியம் இருக்குது, தோரியம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நல்லா இருக்கும், சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட்டா உடம்பு போடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சௌரியம். அப்புறம் இதை வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே கொடுக்கலாம் அப்படின்லாம் சில பெண்கள்லாம் குக்கரி ஷோவில் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்போ பிடிக்குதோ பண்ணி சாப்பிடலாம். எவனும் நம்மளை கேட்க முடியாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபயர் அலாரம் கத்தாத அளவில் வச்சுட்டு ஃப்ளேமு கொஞ்சம் ஆயிலை ஊற்றிருக்கோம். நடுவில் ஏதாவது இளையராஜா பாடல்கள் இருந்தால் கேட்டுன்னே சமைச்சா அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. அதையும் நானே பண்ணுமா? ஓகே, ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்குது. அதில் நம்ம ஹோல் இந்த ஏலக்காய் அண்டு கிராம்பை லைட்டாக போடுறோம். இதெல்லாம் போடணுன்னு கிடையாது, இருந்தால் போடலாம், இல்லையா சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் கிடைச்சதை வச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, அப்புறம் பூண்டுகள் இன்னும் கம்மியாக போட்டிருக்கேன்னா எனக்கு பிடிக்காது. காஃபிலெல்லாம் பூண்டு போட்டுருவாங்க பிடிக்கும்னு சொன்னால், அதனால நான் வந்து அப்படியே சொல்லியிருக்கிறது சொல்லலாம். அப்புறம் வந்து இஞ்சி, அப்புறம் வந்து பச்சை மிளகா, புதினா கடைசியாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைத்தா பண்ணால் நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் ரெசிபி கேட்டிங்கன்னா கம்பெனி கட்டுப்படி ஆகாது. அதெல்லாம் அந்த வீடியோ போட்டு காமிச்சா, அதனால் அது உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக பண்ணிக்க வேண்டியதான். இதை தவிர சில ஸ்பைசஸ், அதாவது ஆப்ஷனல் ஸ்பைசஸ் கூட போடலாம் அதில். அதை நம்ம போடும்போது என் கையில் என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கி போடுவேன். நீங்களும் அதே மாதிரி செய்யலாம். இல்லை கல்லெல்லாம் தூக்கி போட மாட்டேன், கையில் கிடச்சிடும். ஓகே, இப்போ என் குரலை கேட்டு கஷ்டப்பட்டது போகாது அப்படின்ட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனோட சவுண்டு வேறு கேட்கும். அதையும் அப்படியே கேட்டுக்கலாம் நீங்கள். இங்கே பிராமணாளுங்கெல்லாம் சாப்பிட்றதுனால இன்றைக்கி இதில் எக்கு போடல. எக்கு போட்டிருந்தால் அதுதான் கொத்து பரோட்டா. எக்குங்கிற பேர் கேட்டாலே சில பேர் நாராயணாம்பாங்க, அதனால் நாங்கள் அதை போடல. இதனால் இந்த காம்பேரிங் மாதிரி அனாவசியமாக ஏதாவது கேள்வி கேட்கலாமே. ஏங்க இதில் வந்து எக்கு போடலாமா, எதனால் வந்து மரக்கட்டை யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீ கேள்வி கேட்குறதுனா கேட்கலாம். எப்போவுமே ஆனியனை போட்டு கொஞ்சமாக சால்ட் போடணும். எங்கள் வாத்தியார் சஞ்சய் தும்மா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போட்டால் திஸ் வில் பிரிங் அவுட் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த ஆனியன் அண்ட் அலோஸ் இட் டு குக் வித் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில, ஆனால் அவர் உப்பு போடணுங்கிறத மட்டும் சொல்கிறாரு. அப்படிங்கிறனால நான் அப்படியே கேட்ச் மை பாயிண்ட் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, வெரி நைஸ். இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஆகும். நாக்கு தவறப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சாட்டை பண்ணணும். இப்போ ஆங்கிலேயாவது மாற்றினா தான் மக்களுக்கு போர் அடிக்காது. இங்கே இருக்கா நமிதாவோட குத்து டான்ஸாக போட முடியும். இது தேவைப்படாது. கைக்கு கிடைத்த முதல் பொருள் தனியா பவுடர். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா. அது எப்படி இருக்குன்னு தெரியல. கைக்கு கிடைத்த இரண்டாவது பொருள் ஜீரா பவுடர். நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு அவ்வளோதான். கரம் மசாலா இன்னும் கைக்கு கிடைக்கலையே. அடுத்தது காஃபி பொடி கிடைக்குது, அது தேவையில்லை.
கரம் மசாலா தேடுற வெளியில் என்னதோ கிடச்சிதுன்னா அதுக்குன்னு சொல்ல ஆயிலில் பண்ணுற மாதிரி கீ ஊற்றி பண்ணலாமா அதை? பட்டர் கீ பண்ணலாம். அது உங்கள் இதை கொழுப்போட அளவை பொறுத்து. ஏதோ பாவம் ஏழைக்கு சேர்த்து எல்லோரும் 2 ஃப்ரோசன் பரோட்டா வாங்கி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நெய்யை ஊற்றலாமான்னா கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் போடலாம். நான் ரொம்ப போட்டுற வேண்டாம். ஆம்ச்சூர் பவுடர்னா ட்ரை மேங்கோ பவுடர். ஹலோ, ஹாய் பிரியா, ஒரு நிமிஷம்.